கிடச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா Hyundai i20. இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2014 மாடல். இந்த வண்டியில் என்ன பண்ணுறோம்னா இன்ஜின் ஓவரி டைப் பாயில் ஆகிடுச்சு. அதுதான் இந்த வீடியோவில் போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த i20 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 51,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கரெக்டாக பார்த்து ஓட்டலாம் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கரெக்டாக நீங்கள் பார்த்து மெயின்டைன் பண்ணணும். கூலண்ட்டோட லெவலில் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓவரி டைப் பாயில் ஆகிடும். இதில் இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஸ்டார்ட் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வண்டியை செல் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் என்ஜினோட கம்ப்ரஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரில் ஃபுல்லாக லீக் ஆகுது. இதனால தான் இந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்டெக் போர்ட்டை ரிமூவ் பண்ண உடனே இந்த போர்ட்டில் பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த கேஸ் கட்டுக்கு நடுவில் தான் ஏதாவது உங்களுக்கு மிஸ் ஆகிட்ருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் போர் உள்ள தண்ணி போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது ட்ரை ஆகும்போது இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வரும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த i20 வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ இதோட கம்ப்ளைண்ட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடுவில் ஹெட் கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆகும். அப்போ டைரெக்டாக கம்ப்ரஷன் ஆகிற ஏர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட்டில் வந்து மிஸ் ஆகும். இதோட கம்ப்ளைண்ட்டாக அதே மாதிரி தான் வந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் எஸ்கேப் ஆன இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் எஸ்கேப் ஆகிருக்கு. எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டை செப்பரேட் பண்ணோம். ஒன்று இன்ஜின் ஆயில், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் அழுத்துற கம்ப்ரஷன் ஏர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட்டு. இது 3த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுறது தான் இந்த கேஸ்கெட்டோட ஒர்க்கே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் பெண்ட் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு கேப் வரும். இந்த கேப் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் அழுத்துற ஏர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷன் சேம்பரில் போய் உங்களுக்கு கூலண்ட்டில் போய் மிஸ் ஆகும். இதோட கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். இப்போ ஹெட்டில் பாருங்கள், இந்த இடம் லைட்டாக உங்களுக்கு பிளாக் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமும். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராப்பராக நான் இதோட சர்ஃபேஸை நான் செக் பண்ணிக்கிறேன். இதோட சர்ஃபேஸ் நல்லா இருந்ததுன்னா அந்த ஹெட்டை மட்டும் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கேஸ்கெட்டை நான் சேஞ்ச் பண்ணுறேன். சப்போஸ் இதோட சர்ஃபேஸ் வந்து சரியில்லை அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கையும் ஹெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணுறேன். சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணி ஹெட் கேஸ்கெட்டை ஃபிட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக அரெஸ்ட் ஆகும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கம்ப்ரஷன் மிஸ்ஸிங்காக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா பாயில் ஆகும். இப்போ நான் இதை வந்து சர்ஃபேஸை நான் செக் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக்கோட சர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லை. அதனால் பிளாக் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எம்ரி போட்டு பாலிஷ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இதோட ஹெட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் மிஷின் ஷாப்பில் கொடுத்து சர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஹெட்டில் தான் ப்ராப்ளம். ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வால்வோட சீட்டு, வால்வோட கைடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த i20யோட ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 5.5 கிலோகிராமில் வைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்பி ஃபவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 35லேருந்து 40க்குள்ளே வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஹெட் டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஷாஃப்ட் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இதோட கேம் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் சைடு கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்லெட் சைடுக்கு ஏரோ மார்க் இப்படி இருக்கும்.
எக்ஸாஸ்ட் சைடு மொத்தம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் சைடுக்கு டைரெக்ஷன் இப்படி இருக்கும். இப்போ நான் 2 கேமை நான் ஃபிட் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் செயின் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட டைமிங் செயினை வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கோட மார்க்லேயே அந்த கலர் கோடு இருக்குது செயினில். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் டைமிங் கேஸ் கவரை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைமிங் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆயிலோட சர்க்குலேஷனும் வராது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த i20ல் வந்து பார்த்திங்கன்னா வால்டோர் அசம்பிளில் நான் ஃபிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்டாக் மேனிஃபோல்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பம்பை நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த i20யோட இன்ஜினில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ரெடி பண்ணும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ரேடியேட்டரும் பிளாக் இருந்தது. இப்போ நான் ரேடியேட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரேடியேட்டரை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த i20யோட இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கூலண்ட்டோட தண்ணி தான் மிஸ் பண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் கூலண்ட்டாக நான் இதில் ஃபில் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.